சுவர்ல ஒரு போட்டோ மாட்டணும்னா கூட ஃபிக்ஸ்டா ஒரு ஆணி அடிக்க வேண்டி இருக்கு. அதே மாதிரி இந்த பேரபோலா, எலிப்ஸ், ஹைப்பர்போலா எல்லாம் டிரா பண்ணணும்னா ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டும் ஒரு ஃபிக்ஸ்டு லைனும் தேவைப்படுது. ஒவ்வொன்றுக்கு அதே மாதிரி தேவைப்படுது. ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டும் ஒரு ஃபிக்ஸ்டு லைனும் தேவைப்படுது. அப்ப இதெல்லாம் என்னன்னா, இதெல்லாம் மூவிங் பாயிண்ட்ஸ். அப்போ மெயினா எதை பத்தி அனலைஸ் பண்ண போறோம்னா, ஃபிக்ஸ்டு பாயிண்ட், ஃபிக்ஸ்டு லைன், மூவிங் பாயிண்ட்ஸ். சப்போஸ் இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுக்கும் இந்த மூவிங் பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ், ஒன் ஆஃப் த மூவிங் பாயிண்ட்ஸ்குள்ள டிஸ்டன்ஸ் ஒன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இந்த மூவிங் பாயிண்ட்டுக்கும் இந்த ஃபிக்ஸ்டு லைனுக்கும் உள்ள பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அதுவும் ஒன்னா இருக்கணும். அப்போ இதை நியூமரேட்டர்ல எழுதிக்கலாம் 1, இதை டினாமினேட்டர்ல எழுதிக்கலாம் 1. அப்ப நியூமரேட்டர்ங்கிறது யாரு? டிஸ்டன்ஸ் பிட்வீன் தட் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அண்ட் மூவிங் பாயிண்ட். டினாமினேட்டர் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், ஏன்னா இது பெர்பெண்டிகுலர். ஒரு மூவிங் பாயிண்ட்டுக்குமே ஒரு ஃபிக்ஸ்ட் லைனுக்கு எக்கச்சக்கமான டிஸ்டன்ஸ் வரும். ஆனா நாம எந்த டிஸ்டன்ஸ் மட்டும் எடுத்துக்கிறோம்? பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஒன்னு தான் வரும். அப்ப டினாமினேட்டர் யாரு? பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தட் மூவிங் பாயிண்ட் அண்ட் தட் ஃபிக்ஸ்டு லைன். அதே மாதிரி எலிப்ஸ், சப்போஸ் இது 1 அசியூம் பண்ணிக்கலாம். அப்ப நியூமரேட்டர் 1. இங்கே நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேமா வர மாதிரி எடுத்தோம். அங்கே நியூமரேட்டரை விட டினாமினேட்டர் ஜாஸ்தியா வர மாதிரி எடுக்கணும், அதாவது பிக்கெஸ்டா. அது 1 இது 1.1 கூட இருக்கலாம். நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ஜஸ்ட் ஒரு 2 அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே. So what is the distance between that fixed point and moving point? 1. What is the perpendicular distance between that moving point and that fixed line? 2. Okay. Per numerator smallest, denominator biggest. Hyperbola பார்க்கலாம். இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுக்குமே ஏதாவது ஒரு மூவிங் பாயிண்ட், இந்த டிஸ்டன்ஸ் சப்போஸ் 2 அசியூம் பண்ணிக்கலாம். இந்த மூவிங் பாயிண்ட்டுக்கும் ஃபிக்ஸ்டு லைனுக்குள்ள பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அதை விட கம்மியான ஏதாச்சும் 1 எடுத்துக்கலாம். அது 2, இது அதை விட கம்மியா 1. ஓகே. இப்போ என்ன பண்ணிக்கிறோம்? நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேமா வர மாதிரி எடுத்திருக்கிறோம். நியூமரேட்டர் ஸ்மாலஸ்ட், டினாமினேட்டர் பிக்கெஸ்ட் வர மாதிரி எடுத்துக்கிறோம். நியூமரேட்டர் பிக்கெஸ்ட், டினாமினேட்டர் ஸ்மாலஸ்ட் வர மாதிரி எடுத்துக்கிறோம். இப்போ நாம எல்லாத்தையும் பார்த்தது ஜஸ்ட் ஒரு ஃபிராக்ஷன். இதே மாதிரி இங்க பாருங்க, இங்க எத்தனை மூவிங் பாயிண்ட்ஸ் இருக்குது? எக்கச்சக்கமான மூவிங் பாயிண்ட்ஸ் இருக்கு ஒவ்வொன்றிலையும். அத்தனை மூவிங் பாயிண்ட்ஸ்க்கு இதே மாதிரி ஒரு ரிலேஷன் கொடுக்கணும். என்ன ரிலேஷன்? டிஸ்டன்ஸ் பிட்வீன் தட் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அண்ட் மூவிங் பாயிண்ட். அது 2னா perpendicular distance between that moving point and fixed line அதுவும் 2வா இருக்கணும். இப்படி சேமா வர மாதிரி, அதாவது 1 1 2 2 3 3 1.5 1.5 இப்படி சேமா வர மாதிரி எடுத்துட்டா அத்தனையில என்ன இருக்கு? ஒரு மூவிங் பாயிண்ட் இருக்கு. அந்த மூவிங் பாயிண்ட்ல ஜாயின் பண்ணா கிடைக்கக்கூடிய கர்வ் தான் பேரபோலா. அதே மாதிரி இங்க இப்ப நம்ம ஒரு ஃபிராக்ஷன் எடுத்தோம். அதே மாதிரி வேற ஏதாவது எடுக்கலாம். சப்போஸ் இது 2, இது 4. பாருங்க, what is the distance between that fixed point and moving point? 2. Perpendicular distance between that moving point and fixed line 4. அப்ப 2/4. அதை சிம்பிளிஃபை பண்ணா அது 1/2 தான் வரும். அப்போ 2 கண்டிஷன் இங்க மெயினா இருக்கு. நியூமரேட்டர்ங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் தட் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அண்ட் மூவிங் பாயிண்ட். டினாமினேட்டர்ங்கிறது பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தட் மூவிங் பாயிண்ட் அண்ட் தட் ஃபிக்ஸ்டு லைன்.
அது என்னவா இருக்குது, எல்லாத்துலயும் சேமா வர மாதிரி இருக்கணும். அதாவது நியூமரேட்டர் ஸ்மாலஸ்ட், டினாமினேட்டர் பிக்கெஸ்டா வர மாதிரி எடுத்தா மட்டும் பத்தாது. அதே சமயம் ஒரு ஃபிராக்ஷன் என்ன ரிசல்ட் ஈல்ட் பண்ணுச்சோ அதே ரிசல்ட்டை மற்ற ஃபிராக்ஷன்ஸும் ஈல்ட் பண்ணணும். அப்படி வரக்கூடிய அத்தனை மூவிங் பாயிண்டையும் ஜாயின் பண்ணா கிடைக்கக்கூடிய அந்த கர்வுக்கு பேர் தான் எலிப்ஸ். ஓகே, இங்க எப்படி நியூமரேட்டர் 2 டினாமினேட்டர் 1, அதே மாதிரி இன்னொரு மூவிங் பாயிண்ட் எடுத்துக்கலாம். சப்போஸ் இது 3, ஓகே, இது 1.5, இல்லைன்னா இது 6, இது 3. பாருங்க, அப்போ 2/1 எவ்வளோ? 2. 3/1.5 எவ்வளோ? அதுவும் 2 தான். 6/3 எவ்வளோ? அதுவும் 2 தான். அப்போ நியூமரேட்டர் பிக்கெஸ்ட், டினாமினேட்டர் ஸ்மாலஸ்ட் வர மாதிரி எடுத்தா மட்டும் பத்தாது. அப்படி எடுக்கக்கூடிய ஒவ்வொன்றிலையும் அந்த ஒரு ஃபிராக்ஷனுக்கு வந்த ரிசல்ட் எல்லா ஃபிராக்ஷனுக்கு வரணும். அதான் கான்ஸ்டன்ட் ரேஷியோங்கிறது, கான்ஸ்டன்ட் ஃபிராக்ஷன், அதாவது ஈக்குவல் ஃபிராக்ஷன். அப்படி வர மாதிரி எடுக்கக்கூடிய எல்லா ஃபிராக்ஷன்லையும் அந்த மூவிங் பாயிண்ட் இருக்குல்லவா, அதையெல்லாம் ஜாயின் பண்ணா கிடைக்கக்கூடிய கர்வுக்கு பேர் தான் ஹைப்பர்போலா. இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணலாம். எல்லாத்துலயே நியூமரேட்டர் என்னது? டிஸ்டன்ஸ் பிட்வீன் தட் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அண்ட் மூவிங் பாயிண்ட். எல்லாத்துலயும் டினாமினேட்டர் என்னது? பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தட் மூவிங் பாயிண்ட் அண்ட் ஃபிக்ஸ்டு லைன். இதுக்கு பேர் தான் எசென்ட்ரிசிட்டி. இட் இஸ் டினோட்டட் பை E. அப்போ பேராபோலால பாருங்க, எசென்ட்ரிசிட்டி E1 இருக்கு. நியூமரேட்டர் ஸ்மாலஸ்ட், டினாமினேட்டர் பிக்கெஸ்ட்னாலே கண்டிப்பா என்னவா இருக்கு? லெஸ் தென் 1. எலிப்ஸ்ல எசென்ட்ரிசிட்டி லெஸ் தென் 1. நியூமரேட்டர் பிக்கெஸ்ட், டினாமினேட்டர் ஸ்மாலஸ்ட்னாலே கண்டிப்பா அது கிரேட்டர் தென் 1. அப்ப ஹைப்பர்போலால எசென்ட்ரிசிட்டி கிரேட்டர் தென் 1. ஓகே, இதுல இந்த பாயிண்ட்க்கு என்னன்னு சொன்னேன்? ஃபிக்ஸ்டு பாயிண்ட். இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டை இனிமேல் நம்ம எப்படி கூப்பிடலாம்னா ஃபோக்கஸ் அப்படின்னு கூப்பிடலாம். என்னன்னு சொல்லலாம்? ஃபோக்கஸ். ஃபோக்கஸ்ங்கிறது என்னது? ஃபிக்ஸ்டு பாயிண்ட். ஓகே, இது என்னது? ஃபிக்ஸ்டு லைன். அதையே இனிமேல் நம்ம டைரக்ட்ரிஸ்ன்னு சொல்லிக்கலாம். அதாவது நேம்ஸ் டிஃப்ரெண்டா பயமுறுத்தினாலும் மீனிங்ல சிம்பிள் தான். அப்போ இந்த எக்ஸசைஸ்ல அதிகமாக வரக்கூடிய வார்த்தைகள் ஃபோக்கஸ், டைரக்ட்ரிஸ். ஃபோக்கஸ்னா ஏதோ பிரம்மாண்டமா என்னவோன்னு நினைச்சுக்க வேண்டாம். ஃபோக்கஸ்ங்கிறது ஒரு பாயிண்ட். அது எப்படிப்பட்ட பாயிண்ட்னா ஃபிக்ஸ்டு பாயிண்ட். டைரக்ட்ரிஸ்னா அது என்னது? ஒரு லைன். அது எப்படிப்பட்ட லைன்? ஃபிக்ஸ்டு லைன். அதை பார்த்தோம். ஒரு டயக்ராம் வரையறதுக்கு கண்டிப்பா ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டும் ஒரு ஃபிக்ஸ்டு லைனும் தேவைப்படுது. அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுக்கு பேர் தான் ஃபோக்கஸ். அந்த ஃபிக்ஸ்டு லைனுக்கு பேர் தான் டைரக்ட்ரிஸ். அப்ப ஈன்னு என்னது? எசென்ட்ரிசிட்டி. எசென்ட்ரிசிட்டிக்கு என்ன ஃபார்முலா? நியூமரேட்டர். வாட் இஸ் நியூமரேட்டர்? டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபோக்கஸ் அண்ட் லோக்கஸ் டிவைடட் பை perpendicular distance between that locus and directrix. This is what? Eccentricity. நல்லா மெமரைஸ் பண்ணிக்கங்க. இன்ன வரைக்கும் எல்லாம் டீப் அனலைஸ் பண்ணிட்டோமே. எசென்ட்ரிசிட்டிங்கிறது நியூமரேட்டர்ல அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபோக்கஸ் அண்ட் லோக்கஸ். டினாமினேட்டர்ங்கிறது perpendicular distance between that moving point. அதாவது மூவிங் பாயிண்ட் இனிமேல் என்ன சொல்ல போறோம்? லோக்கஸ். that locus and directrix. ஓகே, இப்போ ஒவ்வொன்றுக்கு ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுல என்ன ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்குது எல்லாத்தையும் பிரீஃபா பார்க்கலாம்.